எல்லா வவுச்சர்ஸ்லேயும் எப்படி சர்ச் பண்ணி பார்க்கறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். இங்கே ஏஎல்யூன்னு அடிச்சிங்கன்னா இப்போ ஆளுக்கா ஜூல்ஸ் போட்டு பில்லு வருது. ஏபிசின்னு அடிக்கிறேன், ஏபி ஜூல்ஸ் போட்டு வருது. இது இல்லாமல் இங்கே ஒரு சர்ச் இருக்கும். இதில் வந்து எந்த லெட்ஜர் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஷோ கொடுத்தா அந்த லெட்ஜர் மட்டும் வரும். எந்த லெட்ஜர் செலக்ட் பண்ணுறீங்களோ அது செலக்ட் பண்ணிட்டு ஷோ கொடுத்தா அதோட மட்டும் வரும். கிளியர் பட்டனை கிளிக் பண்ணால் இதில் கிளியர் ஆயிரும். அதே மாதிரி வவுச்சர் நம்பர் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். இப்போ 4ஆம் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு இல்லைனா டைப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா 4ஆம் நம்பர் மட்டும் வந்துடும். 4னா இது இந்த இப்படி ஸ்ட்ரிங் கான்செப்டில் சர்ச் பண்ணுறது. 4 வரும், 14 வரும், 144 வரும், எல்லா வர மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஈனோ ஸ்டேட்டஸ் பெண்டிங்காக, நாட் அப்ளிகபிளாக, எக்ஸ்போர்ட்டட் அப்படின்னு அதை ஃபில்டர் பண்ணியும் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணோன்னா இங்கே டேட் செலக்ட் பண்ணும்போது என்ன டேட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் பை டேட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் பண்ணிட்டு ஷோ கூட தான் அந்த டேட்டில் ஃபில்டர் ஆகும். இப்போ 1ஆம் தேதி கொடுக்குறேன். இந்த மாதிரி டேட் மாற்றிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா அந்த டேட் கொடுக்குறது மட்டும் ஃபில்டர் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த ஃபில்டர் பை டேட் டிக் பண்ணியிருந்தால் தான் அந்த டேட் ஃபில்டரிங் அப்ளிகபிள் ஆகும். இந்த ஃபில்டர் பை டேட் டிக் எடுத்துருக்கீங்கன்னா எல்லா டேட்டில் இருக்கிறதுமே வரும்.